மறைந்த முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு சிவகார்த்திகேயன், ப. ரஞ்சித், வெற்றிமாறன், வைரமுத்து உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். சென்னை சிபிஐ அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள நல்லக்கண்ணு உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் என பலரும் நேரில் அஞ்சலி செலுத்துகின்றனர். திரைப்பட இயக்குநரான ப. ரஞ்சித் அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். இதேபோல நடிகர் சிவகார்த்திகேயனும் தனது இறுதி மரியாதையை செலுத்தினார். நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் பேசிய நடிகர் விஜய் சேதுபதி, நல்லக்கண்ணு ஐயாவுடன் பேச முடிந்ததை பெரிய பாக்கியமாக கருதுவதாக தெரிவித்தார். என்னால் அவரோட பேச முடிஞ்சது, பழக முடிஞ்சதே பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதேபோன்று நடிகர் சூர்யா, கார்த்தி ஆகியோர் நல்லக்கண்ணு உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி, இது போன்ற ஒரு தலைவரை இனிமேல் பார்க்க முடியாது என்றார். நல்லக்கண்ணு பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குநர் வெற்றிமாறன், புதிதாக வரும் அரசியல் தலைவர்கள் நல்லக்கண்ணுவை பின்பற்றி வர வேண்டும் என்பது தனது விருப்பம் என குறிப்பிட்டார். ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் அண்ட் ஒரு எக்ஸாம்பிளரி பொலிட்டிஷியன், ஒரு 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 அரசியல் தலைவராக இருக்கிறதுனா என்ன அப்படின்றதுக்கான நம் தலைமுறையினுடைய எடுத்துக்காட்டு ஐயா தான். அவருடைய மறைவு ஒரு அந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள் இனி நமக்கு கிடைப்பாங்களான்றது ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் அதே நேரத்தில் யங் அஸ்பைரிங் பொலிட்டீஷியன்ஸ் இவரை பின்பற்றி வரணுன்றது என்ன மாதிரி நிறைய பேருடைய விருப்பம். இதேபோல நல்லக்கண்ணு உடலுக்கு பாடலாசிரியர்கள் வைரமுத்து, யுக பாரதி, நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோரும் தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தினர். உடல் கிடத்தப்பட்டிருக்கிறதே அவரது உடல். அந்த உடல் கூட அவருக்கு சொந்தமில்லை. அந்த உடல் அவர் குடும்பத்துக்கு சொந்தமில்லை. அவர் உடல் அவர் கட்சிக்கு கூட சொந்தமில்லை. கிடத்தப்பட்டிருக்கிற அவரது உடல் இந்த மண்ணின் மருத்துவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆய்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சராசரி மனிதன் இறந்தால் அவனை மண் தின்கிறது அல்லது எரி உண்ணுகிறது. மண் தின்னாமலும் தீ உண்ணாமலும் தன் உடலை மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்கு வழங்கிய பெருமகன் கொடையாளன் உடல், பொருள், ஆவி என்ற மூன்றையும் இந்த மண்ணுக்கு வழங்கி சென்ற மாமனிதர் தோழர் நல்லக்கண்ணு. விசாரிப்பார். அவருக்கு ரொம்ப பிடித்த படம் வேற முருகன், பெரியார். அந்த 2 படத்தை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தின் மாபெரும் இழப்பு நல்லக்கண்ணு ஐயா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் தொடர்ந்து சிபிஐ அலுவலகத்தில் பொதுமக்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினர் திரண்டு நல்லக்கண்ணு உடலுக்கு பிரியாவிடை அளித்து வருகின்றனர்.